ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பூஜை ரூம்ல புதுசா ஒரு கிளி வந்திருக்கு பாத்தீங்களா? சமீபத்துல என் வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பத்தி தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வாங்க. ரீசெண்டா ராஜபாளையத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அவங்க வீட்டுல பார்த்தா பூஜை ரூம்ல இந்த கிளிய வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க பூஜை ரூம்ல கிளி வச்சிருக்கீங்க, அதுவும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இது கிளி இல்லங்க, சுகபிரம்ம ரிஷி அப்படின்னு. சுகபிரம்மர் நான் முன்னாடியே எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேத வியாசரோட மகன். அதாவது வேத வியாசர் யார் தெரியுமா? 4 வேதங்களை பிரித்தவர், 18 புராணங்களை தொகுத்தவர், பகவத்கீதையை எழுதியவர். இப்பேற்பட்ட மகாமுனிக்கு பிறந்தவர் தான் இந்த சுகபிரம்ம ரிஷி. பிறக்கும் போதே கிளி முகத்தோட பிறந்தவர். நீங்க பாத்துப்பீங்க, நம்ம கும்பிடுற எல்லா தெய்வங்களோட கையிலுமே காமாட்சி அம்மன் கையில சுக கிளியாவும், மீனாட்சி அம்மன் கையில பஞ்சவர்ண கிளியாவும், முருகர் கிட்ட பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரே கிளியாகவும், ஆண்டாள் கையில கல்யாண கிளியாவும் இந்த மாதிரி பாத்திருப்பீங்க. அப்படி தெய்வங்கள் கையில சுகபிரம்ம ரிஷி இருந்ததனோட ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் எல்லா முனிவர்கள் எல்லாரும் அவங்களோட வேண்டுதலை இறைவன் கிட்ட வைக்கும் போது இந்த சுகபிரம்ம ரிஷி தான் அதை எடுத்து கொண்டு போய் சிவபெருமான் கிட்ட திரும்ப 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 சொல்லி அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததா ஐதீகம். அப்படி இருக்கும்போது நம்ம பூஜை அறையில சுகபிரம்ம ரிஷியை வச்சு வணங்கும் போது நம்மளோட வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் நிறைவேறதா நம்பப்படுது. என் ஃப்ரெண்டு இத பத்தி சொன்ன உடனே இது எங்க இருந்து வாங்கினாங்கன்னு கேட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இது தயார் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலேயே அவங்க இருந்ததுனால வாங்கிட்டாங்க. நல்ல விஷயங்கள் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சா அது எல்லார்கிட்டயும் சொல்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? உடனே நான் என்ன பண்ணேன், நான் ஆர்டர் போட்டு சுகபிரம்மரை எங்க வீட்டுக்கு வர வச்சுட்டேன். நானும் ஒரு கோரிக்கை வச்சு சாமி ரூம்ல வச்சுட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சுகபிரம்மரை எப்படி வணங்கணும்னு சொன்னா, நம்ம இவரை வாங்கிட்டு ஒரு கலசத்துல அரிசி போட்டு ரொப்பி இந்த மாதிரி கால்களோட குடுத்திருப்பாங்க. அத நம்ம அரிசியில அப்படியே வச்சிடணும். கலசத்திலயும் வைக்கலாம், இல்லனா இந்த மாதிரி டம்ளர்லயும் வச்சுக்கலாம். அது நம்மளோட சௌகரியத்தை பொறுத்தது. இந்த சுகபிரம்ம ரிஷி எப்படி பண்ணிருக்காங்கன்னா, கப்பக்கிழங்கோட இலைகளாலும் வாழை இலையாலும், இறகு பாத்தீங்கன்னா பனை ஓலையாலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகம் மாதுளம் பூ அந்த மேல வரும் இல்லையா, அது மூலமா இந்த மூக்கு, இந்த கண்கள் பாத்தீங்கன்னா அஞ்சனா கல்லுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அஞ்சனா கல் மூலமா இந்த கண்களை வச்சிருக்காங்க. இப்படி எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த சுகபிரம்ம ரிஷி கிளிய பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயத்த சொல்லலையே, இந்த விருட்சி பூ, அதாவது இந்த பூவை எல்லாரும் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இட்லி பூன்னு சொல்லி விளையாடி இருக்கோம். ஆனா இதனோட பேர் பாத்தீங்கன்னா விருட்சி பூ. இந்த விருட்சி பூங்கிறது அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த விருட்சி பூ. இத வச்சு உடம்பு பாகத்தை பண்ணிருக்காங்க. இந்த சுகபிரம்ம ரிஷிய நம்ம பூஜை அறையில வச்சு நம்மளோட தீராத கோரிக்கைகளை மனசார வேண்டும் போது அது 48 நாள்ல நிறைவேறதா நம்பப்படுது. அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், இப்படி இயற்கையால பண்ண இந்த கிளி ஒரு 4-5 நாள்லயோ ஒரு வாரம் 10 நாள்லயோ வாடி போலாமேன்னு சொல்லி. கண்டிப்பா வாடதான் செய்யும், ஆனா ஒண்ணுமே ஆகாது. நீங்க 48 நாளைக்கு இத அப்படியே பூஜை ரூம்ல வச்சிருந்துட்டு உங்க கோரிக்கை நிறைவேறின உடனே இத எடுத்துட்டு போய் ஒரு ஓடுற தண்ணியிலயோ, இல்ல அப்படின்னு சொன்னா உங்க ஊர்ல ஓடுற தண்ணி இல்லன்னா ஒரு மண் சட்டியில மண்ணை இது பண்ணிட்டு இவரை அப்படியே அதுல மண்ணுக்குள்ள வச்சு ஒரு இயற்கை உரமா இது பண்ணி நீங்க அதுல ஒரு செடி கூட வளர்க்கலாம். அவரோட அன்பும் கருணையும் ஆசீர்வாதமும் உங்களோட இருக்கிறதாக ஐதீகமாகும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம வேண்டுதல்களை சுகபிரம்ம ரிஷி இறைவன் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி அதை நிறைவேற்றி கொடுக்கறதா நம்பப்படுது. வர ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி பூஜை வருது இல்லையா? அப்போ நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணுவோம். அந்த நேரத்துல கூட நம்ம இந்த கிளிய வாங்கி அம்பாள் கையில வைக்கலாம். சுகபிரம்ம ரிஷிய உங்க பூஜை அறையில வச்சு வேண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க சுகபிரம்மர்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.